ஹாய், இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேவரட் ஸ்நாக் ரெசிபியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் இருக்கிற 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கோட தோல் சீவி எடுத்துக்கலாம். என்கிட்ட பீலர் இல்லை, ஸோ நான் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா தோல் சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தோல் சீவியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கோட டாப் அண்ட் பாட்டம் எஜஸை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஈவனான ஃப்ரைஸ் வர்றதுக்காக. இப்போது வெர்டிக்கலாக நல்லா மொந்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மொந்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைஸ்க்கான பீசஸ் போட்டுடலாம். ஃப்ரைஸ் நல்ல நீளம் நல்லா அகலமாக இருந்தால் தான் 2 தடவை ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கையோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இது எதுக்குன்னா உருளைக்கிழங்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு, ப்ளஸ் ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ஃப்ரைஸை இந்த தண்ணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரைஸை விரித்து விட்டுடலாம். ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கிச்சன் டவல் எடுத்து அது மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி கொடுத்தோன்னா எல்லா தண்ணியுமே அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லா ஃப்ரைஸையும் நான் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் பொரிக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரைஸ் இந்த மாதிரி போட்டுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதுமே ஃபஸ்ட் டைம் எடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதையும் ட்ரை ஷீட் வச்சு எண்ணெயை அப்சர்வ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ செகண்ட் டைம் பொரிக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைம் டாப் அண்ட் பாட்டம் கார்னர் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறணுன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைஸ் ரெடி. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குறுமிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நிஜமாகவே கடையில் வாங்குற மாதிரி வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக வந்துருந்துச்சு. 2 டைம் எண்ணெயில் பொரிக்கிறது தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்கிற மிக முக்கியமான விஷயமே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.